ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஃபேமஸாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மேப், ட்ரெயின், பஸ் அதெல்லாம் போகிறது. அதை நம்ம எப்படி பண்ணுறது இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கலாம். போயிட்டு சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ட்ராவல் புஸ்ன்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். பண்ணோன்னே செகண்டாக ஒரு ஐக்கான் இருங்க காட்டுறேன். கொஞ்சம் ஃபில்லிங் மிஸ்டேக்காக இருக்கும், அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துருங்க. ட்ராவல் புஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்புக்குள்ளே போனோன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ சைடில் லெஃப்ட்டில் வந்து 3 ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் நியூ ரூட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த ஊர்லேருந்து கிளம்புறீங்களோ அந்த ஊரை வந்து டைப் பண்ணுங்கள். நான் சென்னையிலேருந்து கிளம்புறோம், அதனால் சென்னைன்னு டைப் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே கிளிக் பண்ண வச்சா கீழே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்குமோ அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணோன்னு டெஸ்டினேஷன் கேட்கும். நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ, நான் வந்து திருநெல்வேலின்னு போடுறேன். ஆனால் அங்கே திருநெல்வேலி வரல, சென்னை டு திருநெல்வேலி. அதனால் நான் பண்ணுறேன் தஞ்சாவூர்னு நான் டைப் பண்ணுறேன். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், வரும் தஞ்சாவூர்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ தஞ்சாவூர்னு கிளிக் பண்ணிட்டு அங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இருக்கும். இப்போ அந்த கார் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 6 விதமான வெஹிக்கல்ஸ் காட்டும். அதில் வந்து நீங்கள் எந்த வெஹிக்கலில் போகணுன்ட்டு நினைக்கிறீங்களோ அந்த வெஹிக்கலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். லெஃப்ட் அந்த இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஊருக்கு போகிறீங்க அந்த ஊருக்கு போகிறீங்கன்னா இது பண்ணுங்க. இல்லைன்னா வேறு எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டு போகிறீங்கன்னா அந்த ஊரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது கீழே ப்ளே பட்டன் மட்டும் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இருங்க கிளிக் பண்ணி அது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் நான் காரில் போகிறேன். அதனால் கார்லேருந்து இப்படி போகும். கீழே வந்து மேலே வந்து வீடியோ லென்த்துன்னு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நேரம் இது பண்ணுறீங்கன்னா வீடியோ அப்படி வரும். சின்னதாக பண்ணிட்டீங்கன்னா இது வரும். அப்புறம் வந்து கீழே மாடல் சைஸ்ன்னு இருக்கும். அது நீங்கள் வந்து அந்த கார் எவ்வளோ சைஸ் இருக்கணும்ன்ட்டு நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். இதுங்க நான் வந்து மீடியமாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு உடனே இங்கே பார்த்தீங்கன்னா வரும். வந்துட்ட உடனே இந்த செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ஓகேவா இருந்ததுன்னா சேவ் வீடியோ டு கேமரா ரோல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஐ வில் வாட்ச் இட் இருக்கணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு நிமிஷம் ஆகிடும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.